இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் தனுசில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய லக்னம் வந்து மேஷ லக்னம் வச்சுக்கோங்க. அப்போ மேஷ லக்னத்துக்கு தனுசு வந்து எத்தனாம் அதிபதி? 9ஆம் அதிபதி. அப்போ நல்ல நிலைமை இருக்காரா அப்படின்னா இருக்கிறார். லக்னத்துக்கு நல்ல நிலைமை இருக்கார். அந்த ஸ்தானத்துக்கு பகையாக இருந்தாலும் அந்த ஸ்தானம் மறைமுகமாக யோகத்தை கொடுக்குமா? கொடுக்கும். குருஸ்தானம் என்ன சொல்லுவோம், சுக்கிரன் வந்து அசுர குரு, குரு வந்து தேவகுரு, 2 பேத்துக்குமே பகை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேருக்கு நேர் பகையாக இருந்தாலும் நமக்கு ஒரு வித்தை தெரியுது. இந்த வித்தை மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம், வித்தை தெரிஞ்ச நபர்கிட்ட ஒரு நபரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஆகுது. வித்தை தெரிஞ்ச ஆள்கிட்ட நான் போகும்போது அந்த ஆள் எனக்கு மதிப்பாரா மதிக்க மாட்டாரா? தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் பகையாக இருந்தாலும் நான் ஒரு வித்தைக்காரன், அவரும் ஒரு வித்தைக்காரு. அப்போ வித்தைக்கு வந்து பணம் சமரசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது சமரசமாக போகணும், சாந்தமாக போகணும் அப்படின்ட்டு. அந்த மாரி தான் அந்த குருவோடைய நிலைகள். அது வந்து அசுர குருவாக இருந்தாலும் சரி, தேவகுருவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தர் வந்து பணம் பார்க்க போகும்போது பொறாம்பட்டுக்குவாங்க தவிர உள்ளுக்குள்ளே வந்து பணம் நம்மளோட திறமையான வித்தைக்காரன்டா அப்படின்னு சொல்ல அளவுக்கு அங்கே மதிப்பு வருமானம் வரும். அப்போ மறைமுகமாக இயல்புகள் வருமானம் கண்டிப்பாக வரும். அதாவது அந்த ஸ்தானாதிபதியிலையும் அந்த ஸ்தானத்துடைய குண அதிபதிகளையும் நம்ம வந்து கணக்கிடணும். சரி, இது ஒரு வகை இருக்கட்டும். இப்போ குரு வீட்ட சுக்கிரன், உங்களோட லக்னம் என்ன? மேஷ லக்னம். அப்போ 9ஆம் ஸ்தான அதிபதி என்ன சொல்லுவோம், யோகமாக அமைப்பில் இருக்காருன்னா இருக்குது. அவர் யாருக்கு? சுக்கிரன் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கிறார். ஆனால் தன் ஸ்தானத்துக்கு அது 8ஆம் இடம். 2ஆம் ஸ்தானத்துக்கு லக்னத்துக்கு சொல்லக்கூடிய 1ஆம் ஸ்தானத்துக்கு 9ஆம் இடமா இருந்தாலும் சுக்கிரனுடைய ஸ்தானத்துக்கு அது 8ஆம் இடமா இருக்குது. புரியுதுங்களா? சரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இன்னும் இடத்துக்கு 11ஆம் இடம், அது சுக்கிரனுடைய இடம், துலாம். அப்போ இந்த உபாசன தேவதையாக எதை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியை பிடிக்கணும். இந்த மகாலட்சுமி தாயார் எதுக்கோசம் பிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய